தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கள்ளக்குறிச்சியில் 4 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் தற்போது சாராய வியாபாரி ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் செந்தில். செந்தில், விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் பாரதில். கள்ளக்குறிச்சி நகரத்தில் உள்ள கருணாபுரம் பகுதியில் நேற்று இரவு சாராயம் அருந்தியதாக கூறி 10க்கும் மேற்பட்டவர்கள் மருத்துவமனையில் அவரது குடும்பத்தினர் மூலமாக அனுமதிக்கப்பட்டனர். இதில் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த 3 பேர் நேற்று இரவு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். மேலும் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றவர் ஒருவரும் உயிரிழந்தார். இந்நிலையில் மாவட்ட ஆட்சியர் இந்த இறந்தவர்களில் ஒருவருக்கு மது அருந்தும் பழக்கமே இல்லை எனவும், அதேபோல் மூன்று நபர்கள் இருந்த 3 நபர்களும் அவர்களது உடற்கூறு ஆய்வுக்காக கள்ளக்குறிச்சி கொண்டு வரப்பட்டுள்ளது, மருத்துவமனை கொண்டு வரப்பட்டுள்ளது எனவும், அவர்களின் உடற்கூறு ஆய்வுக்கு பின்பே அதாவது கள்ளச்சாராய உயிரிழப்பா என உறுதி செய்ய முடியும் எனவும் திட்டவட்டமாக மறுப்பு தெரிவித்தார். இந்த நிலையில் அப்பகுதி மக்கள் முழுக்க கள்ளச்சாராயத்தினால் மட்டுமே உயிரிழந்ததாக கூறி அப்பகுதி மக்கள் அந்த அதே பகுதியைச் சேர்ந்த கண்ணுக்குட்டி என்கிற கோவிந்தராஜ் என்பவர்தான் சாராயம் விற்றதாகவும், அங்கு வந்து சாராயம் அருந்திய 25க்கும் மேற்பட்டவர்கள் இப்பொழுது மேலும் அதாவது அதே நேற்று மற்றவர்கள் உயிரிழந்தவர்கள் அருந்திய பொழுது சாராயம் அருந்திய நபர்கள் அனைவரும் அவர்கள் உடல்நிலை பாதிப்புக்குள்ளாவதாகவும் இன்று தற்பொழுது வரை மருத்துவமனைக்கு வந்து கொண்டிருந்தனர். இந்த தகவல் அறிந்ததனால் காவல்துறையினர் உடனடியாக அந்த பகுதியில் சாராயம் விற்ற சாராய வியாபாரி கண்ணுக்குட்டி என்கிற கோவிந்தராஜை தற்பொழுது கைது செய்துள்ளனர். பாலவேல். நன்றி செந்தில்குமார், விரிவான விவரங்களுக்கு.